greetings everyone, welcome to our channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 8th standard இங்கிலீஷ் லெசன்ஸ் இன் லைஃப் போமோட புக் பேக் எக்ஸசைஸ் கேட்டிருந்தீங்க. ஃபர்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 172 இருக்கிற காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், வாட் இஸ் பிளான்டிங் அ ஃப்ளவர் கம்பேர் டு, எதோட வந்து அந்த ஃப்ளவர் பிளான் பண்ணுறோம் இல்லையா, செடி வைக்கிறத வந்து எதோட கம்பேர் பண்ணுறாங்க, ஒரு பூச்செடி வைக்கிறத வந்து எதோட கம்பேர் பண்ணுறாங்க. பிளான்டிங் அ ஃப்ளவர் இஸ் கம்பேர் டு ஹாவ் அ ஃப்ரெண்ட். ஸோ ஒரு ஃப்ரெண்டு நமக்கு வந்து என்ன, அதை வந்து அவங்க கூட நல்லா பழக பழக எப்படி வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வந்து வளருதோ அந்த மாதிரி பிளான்டிங் அ ஃப்ளவரை வந்து ஒரு ஃப்ரெண்டுக்கு ஈக்குவலாக வந்து ஒரு ஃப்ரெண்டை வந்து நம்ம நியூவாக இன்ட்ரடியூஸ் பண்ணி ஃப்ரெண்ட் ஆகிக்கிறோம் இல்லையா, அதுக்கு கம்பேர் பண்ணுறாங்க. பிளான்டிங் அ ஃப்ளவர் இஸ் கம்பேர் டு ஹாவ் அ ஃப்ரெண்ட். Then second one, what does the tiniest creature need? ஒரு சின்ன, tiniestனா very small, so smallest creature, ஒரு சின்ன உயிரினம் என்ன தேவைப்படுது அப்படின்னா, the tiniest creature needs its own space in the earth. ஒரு சின்ன கிரியேச்சராக இருந்தாலும் ஓகே, ஒரு சின்ன புழுவாக இருந்தாலும் அதுக்கான ஒரு இடம் தேவை இல்லையா. so the tiniest creature needs its own space in the earth. Then third one, what do the smallest gifts deserve? So smallest gifts என்ன டிசர்வ் பண்ணா, even the smallest gift deserves thank you. ஒரு சின்ன கிஃப்டாக இருந்தாலும் அதுக்கு என்ன சொல்கிறோம், நம்ம தேங்க்யூ சொல்கிறோம். அது பெரிய கிஃப்டாக இருந்தாலும் பரவாயில்ல, சின்ன கிஃப்டாக இருந்தாலும் பரவாயில்ல. Question fourth one, what will happen if you fail to give importance to others? ஸோ என்ன நடக்கும், நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மறந்தீங்கன்னா, if you fail to give importance to others, nobody will respect you and you will feel sad. ஸோ யாரும் நம்மளை மதிக்க மாட்டாங்க. அவங்கள நம்ம வந்து இன்னொருத்தருக்கு நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க நம்ம ஃபெயில் ஆனோம், அதாவது மறந்தோம் அப்படின்னா, இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அப்படின்னும் போது யாரும் நம்மளை மதிக்க மாட்டாங்க. அண்ட் நாம் வந்து அதை வந்து கஷ்டமாக இருக்கும் இல்லையா, நம்மளை யாரும் மதிக்கலன்னு நம்ம கஷ்டமாக இருக்கும் இல்லையா. அதான் if you fail to give importance to others, கொஸ்டின்லேருந்து அப்படியே எழுதிட்டு nobody will respect you and you will feel sad. Fifth question, what do you learn from your lessons in life? ஸோ நீங்கள் வந்து என்ன lessons in lifeல வந்து என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா, lessons in life are not always so simple. ரொம்ப ஈஸி கிடையாது நம்ம வாழ்க்கையில் கற்றுக்கக்கூடிய பாடங்கள். nothing we get will come free. ஈஸியாக ஃப்ரீயாலாம் கிடைச்சிடாது. each and every gift deserves gratitude. ஸோ ஈச் அண்ட் ஒரு கிஃப்ட்டும் நமக்கு கிடைக்கக்கூடிய கிஃப்ட் வந்து அதுக்கான நன்றியை வந்து நமக்கு செலுத்தணும். ஸோ லெசன்ஸ் இன் லைஃப் ஆர் நாட் ஆல்வேஸ் ஸோ சிம்பிள். எதுவுமே ஃப்ரீயாக கிடைச்சிடாது. ஒரு கிஃப்ட் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த கிஃப்ட் எல்லாத்துக்குமே நம்ம நன்றியாக இருக்கணும். தென் சிக்ஸ்த் ஒன், pick and write the rhyming words from the third stanza. ஸோ போமில் இருக்கிற தேர்ட் ஸ்டான்ஸாவில் இருக்கிற ரைமிங் வேர்ட்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க. the rhyming words வந்து sad, bad, அந்த தேர்ட் ஸ்டான்ஸாவில் இருக்கும் இல்லையா. இட் மேக்ஸ் யூ ஃபீல் சேட், மேக் யூ ஃபீல் பேடுன்ற மாதிரி இருக்கும். ஸோ செகண்ட் லைனில் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஸ்டான்ஸாவில் சேட் அண்ட் தென் பேட். செவன்த், having a friend is like a planting a flower. Explain. having a friend is compared to plant a flower. ஸோ ஒரு பூச்செடியை நடுறதுக்கும் having ஒரு ஃப்ரெண்டை வச்சுருக்கிறதுக்கு வந்து ரெண்டும் கம்பேர் பண்ணுறாங்க. planting a flower requires love, kindness, sincerity, care and patience. ஸோ ஒரு பூச்செடியை வந்து நம்ம வளர்க்கணுன்னா அதுக்கு என்ன வேணும், அதை அன்பாக பார்த்துக்கணும், அந்த செடியை பராமரிக்கணும், ரொம்ப சின்சியராக டெய்லி அதை பார்த்துக்கணும், அதுக்கு கேர் வேணும், ரொம்ப பொறுமை வேணும், அது ஒரு நாளும் எப்படி இருக்குது அதோட டெவலப்மெண்ட் க்ரோத் எல்லாத்தையும் பார்த்து நம்ம பேஷன்ஸ் வேணும். ஸோ ஒன் டே இட் வில் ப்ளூம். கண்டிப்பாக அது வந்து ஒரு நாள் பூத்து குலுங்கும். ஒன் டே இட் வில் ப்ளூம். the same will go for having a friend. இதே தான் வந்து ஒரு ஃப்ரெண்டை வந்து நம்ம வந்து நண்பனை ஆக்கிக்கிறதும். if we show love and kindness, one day the friendship flower will bloom. ஸோ நாமளும் மற்றவங்க கிட்ட வந்து அன்பு அப்புறம் கைண்டாக நடந்துக்கிட்டோன்னா கண்டிப்பாக நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப் இதுவும் வந்து நல்லா மலரும். having a friend is compared to plant a flower. planting a flower requires love, kindness, sincerity, care and patience. one day it will bloom. the same will go for having a friend. if we show love and kindness, one day the friendship flower will bloom. then page number 173, figures of speech இருக்கு இல்லையா மேலே, அதாவது answer the following இருக்கு இல்லையா.
எக்ஸசைஸில் ரைட் a sentence using as fast as the wind. இதை வச்சு சென்டென்ஸ் எழுத சொல்கிறாங்க. She rushes into the hall as fast as the wind. Then second, write a simile using the word like. Like வச்சு simile தான். She dances elegantly like a peacock மாதிரி டான்ஸ் பண்ணாங்க. ஸோ லைக்ன்றது என்னதுங்க? simile. Third, create a simile using the word as soft as a flower. Then fourth, what does as smart as a fox mean? As smart as a fox அப்படின்னா வந்து cunningly clever. ஸோ ரொம்ப தந்திரமான புத்திசாலின்னு சொல்லலாம். Then exercise, which of the given options is a metaphor? ஸோ மெட்டாஃபர் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க இல்லையா. Life is like a chocolate box. His words are Raj is like his twin brother. His words are pearls of wisdom. The bus is slow as a snail. ஸோ இதில் வந்து எது மெட்டாஃபர்ன்றது நம்ம என்ன பண்ணுறோம், சிமிலிக்கு ஆப்போசிட். அப்படியே ரெண்டு அன்லைக் திங்ஸை வந்து கம்பேர் பண்ணும் போது, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எந்த சென்டென்ஸ்னால் ஹிஸ் வேர்ட்ஸ் ஆர் பேர்ல்ஸ் ஆஃப் விஸ்டம் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து மெட்டாஃபர். அதாவது அது என்ன மீன் பண்ணுதுன்னா, இட் மீன்ஸ் சம்திங் தட் சவுண்ட்ஸ் வெரி வைஸ் அண்ட் யூஸ்ஃபுல். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், அதுக்கு அடுத்தது வைஸாகவும் இருக்குது. ஹிஸ் வேர்ட்ஸ், அவங்களோட வேர்ட்ஸ், ஹிஸ் வேர்ட்ஸ் ஆர் பேர்ல்ஸ் ஆஃப் விஸ்டம். செகண்ட் கொஸ்டின், வாட் டஸ் த வேர்ல்ட் இஸ் எ ஸ்டேஜ் மீன்? வேர்ல்ட் இஸ் அ ஸ்டேஜ் அப்படின்னா என்ன? The world is compared to a drama stage-க்கு கம்பேர் பண்ணுறாங்க. எது? இந்த வேர்ல்டை, உலகத்தை வந்து ட்ராமா ஸ்டேஜ்க்கு கம்பேர் பண்ணுறாங்க. All the men and women in the world are actors and actress. ஸோ அந்த ஸ்டேஜில், அந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து அந்த ஸ்டேஜில் நடிக்கக்கூடிய கதாபாத்திரம், ஆக்டராகவும் ஆக்ட்ரஸாகவும் வந்து மீன் பண்ணுறாங்க. இதுதான் வேர்ல்டு இஸ் அ ஸ்டேஜ்ன்றது. ஸோ வேர்ல்டுன்றது ஒரு ட்ராமா ஸ்டேஜ், அதில் இருக்கிற நடிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த உலகத்தில் இருக்கிற மக்களும் ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸஸ். Third one, identify the metaphor in the sentence. Her hair is always a rat's nest in the morning. Answer வந்து இதில் வந்து metaphor எதுனா, her hair is always a rat's nest. ஸோ அவங்களோட ஹேர் எப்படின்னா ரேட்ஸ் நெஸ்ட்டோடு இது பண்ணுறாங்க. ஸோ எப்படி ரொம்ப மெஸ்ஸியாகவும் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், டிஸார்டர்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. தென் ஃபோர்த் ஒன், ரைட் அ சென்டென்ஸ் ஆன் யோர் ஓன் தட் இன்க்ளூட்ஸ் அ மெட்டஃபர். த காம் லேக் வாஸ் அ மிரர். இது வந்து ஆன் யோர் ஓன் தட் இன்க்ளூட்ஸ் மெட்டஃபரை வச்சு த காம் லேக் வாஸ் அ மிரர். ஸோ இந்த போமோட புக் பேக் எக்ஸசைஸ் பார்த்த காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின்ஸ் அண்ட் தென் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் சிமிலி அண்ட் தென் மெட்டாஃபர், இது ரெண்டுத்துக்கும் புக் பேக் எக்ஸசைஸ் பேஜ் நம்பர் 172 அண்ட் 173 இருக்கிற புக் பேக் எக்ஸசைஸ் பார்த்துருக்கோம். இந்த போம் வந்து உங்களுக்கு மெமரி போம். ஸோ இதை வந்து நீங்கள் வித்தவுட் மிஸ்டேக்ஸ், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் அண்ட் தென் பங்க்சுவேஷன் மார்க்ஸோடு நீங்கள் எழுதி பாருங்கள். யூ ஹாவ் டு ரைட் த ஆத்தர் நேம் டூ, அதுக்கும் மார்க் இருக்குது, இட் கேரிஸ் மார்க்ஸ். ஸோ நீங்கள் என்ன சென்டென்ஸ் எத்தனை ஸ்டான்ஸாக கேட்டாலும் எழுதிட்டு நீங்கள் ஆத்தர் நேமும் எழுதணும், சரிங்களா? ஸோ இந்த லெசன்ஸ் அண்ட் லைஃப் போமோட புக் பேக் எக்ஸசைஸ் ஓவர். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார்